4 மணிக்கு ப்ரோக்ராம் வழிநடுக்க அந்த மக்கள் இருக்கணுன்றதுக்காக நீங்க ஒரு அறிவிப்பை கொடுத்துறீங்க. இது ஒரு தந்திரமா? இது ஓரம் தூரம் காரம் மோரம் பேசுறாரு. என்னங்க இது? ஊர் முழுக்க வந்து கஞ்சா விட்டுட்டு போயிட்டீங்கன்னு சொன்னா அப்படி எத்தனை பேர் என் மேல பழி போடுறீங்க சொன்னா அப்ப எத்தனை பேர் கஞ்சா வியாபாரிகள் நீங்க பிடிச்சிருக்கீங்க? இந்த தேர்தலையே பை எலெக்ஷன்லயே விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 27,000 வாக்கு சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா குறையும், கண்டிப்பா குறையும். ஓட்டு போட்டு தான் போட்டீங்க, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா போட்டுருந்தா நல்லா இருந்திருக்கும். நான் கெஞ்சிரேன். அது பண்ணி பேச்சாலே அது ஓட்டதுக்கே உங்ககிட்ட இருந்து ஒன்றும் பெருசா அவுட்புட் இல்லையேப்பா. 4 விசில் சின்ன தான் போட்டேன். அவர் முதலமைச்சர் ஆவார்லாம் எனக்கு தெரியாது. இவர் எப்படிங்க முதலமைச்சர் ஆனாரு? நான் திமுக தான் போட்டேன். நான் கோட்டு போடக்கூடாதா? சரி, அந்த விளக்கமாவது ஏதாவது கரெக்டாக இருந்துச்சா நீங்கள் சொல்லுங்கம்மா. கருப்பு வந்து அவங்களாம், வெள்ளை வந்து இவராம். சரி, அவங்களையா நீ போட்டுருக்கிற? இப்போ ஏன் திடீர்னு பண்றாங்க? அப்ப அஜித்தை வந்து அரசியலுக்கு இழுக்கிறாங்களா? ஜெயலலிதா வந்து ஒரு பார்வை இருந்தது உண்மை. ஏன்னா அஜித் மீது வந்து கேட்டா தனக்கு பிறகு வந்து ஒரு அரசியல் வாரிசை உருவாக்கணும்னா அது வந்து அஜித்தை வந்து காண்டு மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜயாஸ்மினி. இன்னைக்கு நம்ம கூட அரசியல் மற்றும் சினிமா விமர்சகர் திரு சேக்வாரா ஜெய்சங்கர் அவர்கள் தான் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி சார் இருக்கீங்க? சார், விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறமா திருச்சிக்கு நன்றி சொல்ற விதமா போனாரு. ஆனா நன்றி சொன்னாரோ இல்லையோ பயங்கர ஆக்ரோஷமா பேசி ஒரு முதலமைச்சர் இப்படிலாம் பேசுவாங்களா அப்படின்ற அளவுக்கு ஷாக் ஆகுற அளவுக்கு பேசியிருந்தாங்க. எப்படி இருந்துச்சு? நல்லா பேசியிருக்காரு சொல்றீங்களா? இல்ல முதலமைச்சர் இப்படி பேசுறா ஷாக்னா எப்படி? ரெண்டுத்துக்குமே ஒரு ஆச்சரியம் சார். முதலமைச்சரா என்னென்ன பேசுவாங்க, ஆனா அவர் என்னென்ன பேசியிருக்காரு அப்படின்றது யாருக்குமே புரியாம முதலமைச்சரா பேசல. எப்படி இருந்துச்சு விஜய் அவர்களோட? இல்ல, இது எனக்கு வந்து இது நல்லது இல்லைம்மா. நீங்க இதுக்கு முன்னாடி எப்படி வேணா இருந்துக்கலாமா? இப்போ ஜெயலலிதா அவர்கள் நீங்க பாருங்க, சொல்லுவாங்களே இந்த இழந்த பழம் பாட்டு பாடினவங்க தானே ஜெயலலிதா. சினிமாவில் இருக்கட்டா, சினிமாவில் எப்படி ஃபன்னியாக பேசுவாங்க உங்களுக்கு தெரியும். ஜெயலலிதா வந்து எப்படின்னா வந்து ஆனாலும் வந்து ஒரு முதலமைச்சரான பிறகு அவங்களுடைய ஆட்டிடியூட் அப்படியே ஃபுல்லாகவே மாற்றிக்கிட்டாங்க. நான் விஜய்க்கு வந்து இந்த இடத்துல வந்து நான் பார்க்குறேன், இதே தொடர்ந்து பேசினாருன்னா போலின்றது மக்களுக்கு மத்தியில் இன்றைக்கே தெரிஞ்சிடுச்சு. இவர் ஆக்ட் பண்ணுறாரு, நடிக்கிறாரு, உண்மையிலேயே உணர்ச்சி வசப்பட்டு பேசலை. இப்போது நீங்கள் பிரச்சாரத்தின் போது பேசுகிறீங்கன்னா அன்றைக்கி வந்து உங்களை பிரச்சாரத்துக்கு பண்ணாமல் தடுத்துட்டாங்க, எஸ்ஓபி போட்டுட்டாங்க, இந்த அரசு வந்து என்னை வெளிவிடாமல் பண்ணுது, என்னை மக்களை சந்திக்க விடாமல் பண்ணுது, இது எல்லாமே வந்து மக்கள் நம்புறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. ஏன்னா ஆளுங்கட்சி திமுகன்றதுனால இதெல்லாம் இவங்க பண்ணுவாங்க, திமுக எந்த கட்சியும் வளர விட மாட்டாங்க அப்படின்னு ஒரு பேச்சு இருந்தது. அப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா அது எடுபடுச்சு. ஆனால் முழுக்க முழுக்க இன்றைக்கி எல்லாமே உங்ககிட்ட இருக்குது. இப்போ மீண்டும் அதே மாவை அரைச்சி ஊற்றுனீங்கன்னா எப்படி? இப்போ வந்து விஜய் வந்து இந்த மேடையில் பேசும்போது அவர் வந்து பார்த்திங்கன்னா என்ன பேசணும், 20 நாட்கள் கடந்திருந்தால் கூட பார்த்திங்கன்னா இந்த அரசு வந்து நிதி சம்பந்தமான விஷயங்களில் எனக்கு கூடுதல் அவகாசம் வேணும், ஃபஸ்ட்டு அதை கேட்டணும். 6 மாத காலம் எனக்கு அவகாசம் கொடுங்க, ஏன்னா நிதி பற்றாக்குறையில் இருக்கிற கஜானா காலி பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு ஏற்கனவே நீங்கள் சொல்லிட்டீங்க. இப்போ வந்து வரக்கூடிய வந்து வரி வருவாயை வச்சு நான் வந்து என்னால் முடிச்சிடுறேன். மத்திய அரசுக்கிட்டேருந்து எனக்கு எதுவும் நிதி ஆதாரங்கள் எதுவும் பெற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறேன். அதனால் வந்து ஒரு இடைக்கால பட்ஜெட் அந்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் என்னால் வந்து முடியாது. முதல்ல இது வந்து நிதி சம்பந்தமான நிர்வாகத்துக்கு இது சொல்லிடணும். அதுக்கு பிறகு சட்டம் ஒழுங்கில் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நான் சட்டம் ஒழுங்கு மெல்ல மெல்ல சீர்படுத்திட்டு வரேன். இந்த குற்ற நிகழ்வுகள் வந்து 20 நாட்களில் இத்தனை நிகழ்வுகள் வந்தாலும் பார்த்தீங்கன்னா இது கடந்த ஆட்சியின் வந்து தொடர்ச்சி. இது இப்போ என்கிட்ட வந்த பிறகு நான் மெல்ல மெல்ல இதை வந்து சரி பண்ண ஆரம்பிச்சுன்னா இனி வந்து பார்த்தீங்கன்னா வந்து மக்கள் வந்து நம்பிக்கையோடு இருங்க, தைரியமாக இருங்க, இனி எந்த கொலை சம்பவம் நடக்காது, அதுக்கு நான் உத்தரவாதம் தரேன். இது மாதிரியான ஒரு நம்பிக்கையான பேச்சை விதைக்காமல் இது நீங்கள் ஊர் முழுக்க வந்து கஞ்சா விட்டுட்டு போயிட்டீங்கன்னு சொன்னால் அப்படி எத்தனை பேர் என் மேலே பழி போடுறீங்க சார்? அப்போ எத்தனை பேர் கஞ்சா வியாபாரிகள் நீங்கள் பிடிச்சிருக்கீங்க? கேள்வி வருதானே செய்யுது. இப்போ நான் கேட்குறேன், கஞ்சா மட்டுமாமா வந்து கொலை குற்றத்துக்கு பிரச்சனை? சார், அவர் ஒரு விஷயத்த சொல்றாரு சார், நான் வந்து அந்த மது கடைகள் எல்லாம் மூடுனல்ல, யாராச்சும் பண்ணாங்களா? நான் திருப்பி இங்கே கடந்த காலத்தில் ஜெயலலிதா அவர்களும் 500 கடையை மூடி இருக்கிறாங்க, ஸ்டாலினும் 500 கடையை மூடி இருக்கிறாரு, 717 கடையை மூடி. சார் நீங்கள் சொல்லுங்கள், 717 கடையை மூடினதுனால இவ்வளோ வருவாய் வந்து டாஸ்மாகில் குறைஞ்சிருக்கு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே வாங்காதவங்க அங்கே போய் வாங்குவான். இப்போ இங்கே கொள்முதல் பண்ணக்கூடிய அந்த கடையில் எவ்வளோ சரக்கு வாங்கியிருக்கிறாங்களோ அந்த சரக்கு வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க கடைகளுக்கு பகிர்ந்தளிக்கப்படும். ஏன்னா சுற்றுவட்டால் தானே போக முடியும். குடிக்கிற எண்ணிக்கை தான் இருக்குது. நீ மூடுறதுனால ஒரு புண்ணியமும் கிடையாது. நீங்கள் கோயிலாண்ட இருக்கிறத மூடிட்டான், அந்த பள்ளிக்கூடத்தான மூடிட்டா ரைட்டு, ஓகே. ஆனால் இதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போதையை வந்து ஒழிச்சிட்டிங்கன்னா ஆகிட முடியுமா? ஒரு 10,000 பேர் நாங்கள் போதையிலேருந்து நாங்கள் வந்து 1000 பேர் சொல்லுங்கள், 1000 பேர் நாங்கள் போதை விழிப்புணர்வு ஏற்படுத்தி நாங்கள் வந்து குடியிலேருந்து திருத்திட்டோம் சொல்லுங்கள், அதன்மா ஆக்கப்படுவோம். அதுக்கான சொல்லுங்கள். அங்கே வந்திருக்கிற மக்கள் எல்லாம் மக்கள் கிடையாது, அங்கே இருக்கிற வந்து ரசிகர் கூட்டம் அத்தனையுமே உங்களுடைய ஆட்கள். ஆனால் நீங்கள் எதை பேசினாலும் அந்த
துண்டை எடுத்து சுற்றுவாங்க இல்லையா? அப்படிப்பட்ட கூட்டம் தானே இருந்துச்சு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் இருந்தாங்க. எங்கே தெரியுமா இருந்தாங்க? நீங்கள் 10 மணிக்கு வர 4 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு 10 மணிக்கு ரோட பிளாக் பண்ணிட்டீங்கல்ல, அங்கே தான் பொதுமக்கள் இருந்தாங்க வெயில் அலைஞ்சிக்கிட்டு. 4 மணிக்கு ப்ரோக்ராம் வழிநடுக்க அந்த மக்கள் இருக்கணுன்றதுக்காக நீங்கள் ஒரு அறிவிப்பை கொடுத்துறீங்க. இது ஒரு தந்திரமா? இது விஜய் வராருன்னா அவரை பார்க்கறதுக்கு அங்கே வந்து மக்கள் வந்து வழிநடுக்க நிற்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா விஜய் வராராம், அப்படியா, எங்கே வராரு, அங்கே ஜோசப் காலேஜ் அங்கே வராராம், அப்படியா அப்படியே நம்ம பார்த்தீங்கன்னா அந்த வழிநடுக்க மக்கள் வந்து நிற்கிறது. அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரோட் ஷோ மாதிரி பண்ணுறீங்க. கிட்டத்தட்ட ரோட் ஷோ தான், மாதிரிலாம் இல்லை, ரோட் ஷோ தான். ஆனால் அங்கே வந்து நீங்கள் அந்த ரோட் ஷோ நடத்தணுன்றதுக்காக நீங்கள் அன்றாட பாதசாரிகள், அன்றாட போக்குவரத்து பண்ணக்கூடிய மக்கள் அத்தனை பேர் பஸ்ஸை பிளாக் பண்ணி பஸ்ஸு போக்குவரத்து நிறுத்தி அந்த மக்கள்லாம் அலைஞ்சி திரிஞ்சு வயதானவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு எதுக்கு இவ்வளோ? இதே தானே 91 வந்து ஜெயலலிதா பண்ணாங்க. 91 95 வரைக்கும் இதே தானே பண்ணாங்க ஜெயலலிதா. ரோடை பிளாக் பண்ண அது ஒன்று என்னமோ விக்டோரியா மகாராணி மாதிரி. விக்டோரியா மகாராணியே சைலண்டாக வந்துட்டு போயிட்டாங்க. 96 தூக்கி வீசுனாங்க மக்கள். விஜய் பேசுனது வந்து அதிருப்தி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும். என்னங்க முகம் சொல்லிக்கிற மாதிரி, என்னங்க இப்படி பேசுகிறேன், எல்லாருமே ஒட்டுமொத்த என்னங்க இப்படி பேசுகிறாரு, கட்சிக்காரன் சொல்கிறான், ஓரம் தூரம் காரம் மோரம்னு பேசுகிறாரு, என்னங்க இது வாயில் வந்ததெல்லாம் பேசுகிறாரு. ஸோ இதுவே வந்து ஒரு அதிருப்தி மக்கள்கிட்ட. இதை தாண்டி கேட்டால் நீங்கள் நிற்க வைக்கிறீங்களா மக்களை, வெயில் அலைய விடுறீங்களா? இந்த தேர்தலையே பை எலெக்ஷன்லேயே விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 27,000 வாக்கு சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா குறையும், கண்டிப்பாக குறையும். அதுதான் உங்களுக்கு தோல்வி, முதல் தோல்வி உங்களுக்கு. சார், இதெல்லாம் போக அந்த வாக்கு சதவீதம்னு சொல்லும்போது இவ்வளோ இதுவாக ஜெயிச்சு வந்து முதலமைச்சரே ஆயிட்டாரு. ஆனால் திருச்சியில் வந்து நின்று பேசிட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தை சொல்கிறாரு, ஓட்டு போட்டு தான் போட்டிங்க, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டுருந்தா நல்லா இருந்திருக்கும். நான் கெஞ்சிருவேன். அது பண்ணி பேச்சாலே அது நீங்கள் வாக்களிச்சிங்க, எனக்கு வந்து சிங்கிள் மெஜாரிட்டி கிடைக்கல. ஆனாலும் இந்த அரசு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சில கூட்டணி வந்து தேர்தலுக்கு பிறகு வந்த கூட்டணி கட்சிகளால் இந்த அரசு வந்து நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. இப்போ பை எலெக்ஷன் வருது. இந்த பை எலெக்ஷனில் எனக்கு நீங்கள் வாக்களிங்க, நான் நிலையான அரசு வந்து இருந்தால் தான் என்னால் வந்து பல விஷயங்களை அச்சீவ் பண்ண முடியும். அப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பை எலெக்ஷன் நீங்கள் எனக்கு வாக்களிக்கணும் அப்படின்னு நேரடியாக கேட்குறது ஒன்று இருக்குல்ல. அதை கேட்காம நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ போட்டிங்க, இன்னும் கொஞ்சம் போட்டிங்கன்னா எல்லாமே ரொம்ப லோக்கலாக இருந்துமா பேச. சாரி, வெரி சாரி. அவங்க சரியில்லைன்னு தானப்பா உனக்கு ஓட்டு போட்டோம். இப்போ என்ன நினைப்பாங்க மக்கள், இன்னும் கொஞ்சம் போடுன்ற. இப்போ போட்டதுக்கே உங்ககிட்ட ஒன்றும் பெருசாக அவுட்புட் இல்லையேப்பா. இங்கே பரவாயில்ல, 2 கூட்டம் இருக்குது. ஒரு கூட்டம் என்ன சொல்லுது, நான் விசில் சின்ன தான் போட்டேன், அவர் முதலமைச்சர் ஆவார்லாம் எனக்கு தெரியாது அப்படின்றான் ஒருத்தர். இன்னொரு கும்பல் என்ன சொல்லுது, இவர் எப்படிங்க முதலமைச்சர் ஆனார், நான் திமுக தான் போட்டேன், நான் அதிமுக போட்டேன், இவர் எப்படி முதலமைச்சர் ஆனார், என்னப்பா இது நடக்குது, இவர் எப்படி அமைச்சர் ஆனார், இவர் எப்படி, இப்படி ஒரு கூட்டம் இருக்குது. இதில் 8 மாவட்டங்களில் வாக்களிக்கவே இல்லை. அங்கே ஒரு எம்எல்ஏ கூட கிடையாது. உங்களுக்கு 8 மாவட்டங்களில் 28 தொகுதியில் இல்லை. அங்கெல்லாம் வந்து எதிர்கட்சி எம்எல்ஏ, இவருடைய எம்எல்ஏக்கள் கிடையாது அங்கே. அப்போ அந்த இடத்துல இவர் என்ன கவனம் செலுத்துவார்? வாக்களித்த மக்கள், வாக்களிக்காத மக்கள் அத்தனை பேருக்கும் நீங்கள் வந்து வேலை செய்யணும் சொல்லும்போது, அப்போ நீங்கள் என்ன செய்யணும், இந்த தொகுதியில் வந்து எனக்கு இது வந்து ஒரு மாவட்டத்தில் ஒரே ஒரு எம்எல்ஏ கொடுக்கலாம் கூட நான் வந்து உங்களுக்கு நான் வந்து எம்எல்ஏவாக இருந்து நான் செயல்படுறேன். அப்படிலாம் ஒரு அதரமாக ஆரோக்கியமான பேச்சு அதெல்லாம் எங்கேமா இருந்துச்சு? கோட்டுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்தாரு சார். நான் கோட்டு போடக்கூடாதா? சரி, அந்த விளக்கமாவது ஏதாவது கரெக்டாக இருந்துச்சாம்மா? நீங்கள் சொல்லுங்கம்மா. கருப்பு வந்து அவங்களாம், வெள்ளை வந்து இவரான். சரி, அவங்களையா நீ போட்டுருக்குற? பெரிய தத்துவ ஞானி இவர். கருப்பு வெள்ளையாக இருக்கும். இப்போ கோட்டு பிரச்சனையே இல்லை எங்களுக்கு. நீங்கள் தான் எடுத்து பேசுகிறீங்க இந்த மேட்ரை. ஒரு கோட்டுலாம் போடக்கூடாதா? யார் போடக்கூடாது சொன்னது? ஆட்சிக்கு வந்திருக்கீங்க, மக்களுக்கு என்ன நல்லது, ஏதாவது நடக்குதா? ஏதாவது இந்த செக்டாரில் இந்த மக்கள் திருப்தியாக இருக்கிறாங்க, மகிழ்ச்சி அடைஞ்சிட்டாங்க நாங்கள் செய்த நடவடிக்கையால்? சொல்லுங்கள். ஒன்றே இந்த ஒரு நடவடிக்கை எடுத்து மக்கள் சந்தோஷமாக இருக்கிறாங்க சொல்லுங்கள். எதுவுமே இல்லை, எல்லாம் அரையும் கரையுமா தொங்கிக்கிட்டு இருக்கு. இதில் வெறும் வாய்ஸ் அவடால் சொல்ல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் டைலாக்காக ஓடிட்டு இருக்குது. நீங்கள் என்ன செஞ்சணும், அந்த திருச்சி மக்கள்கிட்ட இருக்கிற அந்த குறிப்பாக திருச்சி கிழக்கு மக்கள்கிட்ட இருக்கிற பிரச்சனைகளை ஒரு 4 விஷயம், ஒரு பிரதானமான விஷயம் இருக்காதா? ஒரு 4 விஷயத்தை நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கான நிதி கூட ஒதுக்கிட்டு நீங்கள் ஃபைல் சைன் பண்ணிட்டு அங்கே போய் கம்பீரமாக நான் பதவி ராஜினாமா பண்ணுறேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. மீண்டும் என்னுடைய வேட்பாளர் தான் இங்கே நிற்க போகிறாங்க. இந்த பாருங்கள், இந்தந்த இடத்துல இந்தந்த வேலைகள் நான் செஞ்சுருக்கிறேன், இந்த தொகுதியில் நான் இந்த 20 நாளில் இதை நான் செஞ்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே நின்று பேசுனீங்கன்னா அது அந்த மக்கள்கிட்ட எப்படி ரீச் ஆகுன்னு பாருங்கள். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு அங்கே போய் தீய சக்தி, தூரசக்தி, தீர்ந்த சக்தி, அந்த சக்தி, இந்த சக்தி, மோர சக்தி, நார சக்தி, வார டி ராஜேந்தர் கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருப்பாங்க. என்னையா நமக்கே டப் கொடுக்குறாயா? இதை விட ஒரு கூத்து நடந்தது தெரியுமா உங்களுக்கு? இந்த கூத்து இங்கே நடக்கும்போது அங்கே ஒருத்தர் நன்றி சொல்கிறாரு. யார்?
விஎஸ் பாபு கொளத்தூரில் ஆமா. ஒரு விஜய் மாதிரியே ஒருத்தர் மேக்கப் போட்டு இந்த மாதிரி கூத்தலாம் எங்கேயுமே நடந்தது இல்லைம்மா, பயமாக இருக்குது இவங்க அடுத்தது என்ன செய்வாங்களோன்னு. ஏன்னா விஜய் மாதிரி இதுக்கு முன்னாடி பிரச்சாரத்தில் வந்து ஒருத்தரை வந்து வேக்ஸ் பொம்மை நிற்க வச்சு பண்ணாங்கன்னா அது வேறம்மா, வீடியோ மாதிரி ப்ளே பண்ணது அது வேற. இது என்ன நன்றி சொல்கிறதுக்கு போகிறீங்கப்பா, உங்கள் முதலமைச்சர் அவ்வளோ பிஸியாக அப்போ இது மாதிரி அரசியல் அவங்க எம்ஜிஆராவே அவர் அப்படியே எம்ஜிஆர் நீங்கள் திருப்பி நான் சொல்ல பாருங்க, நீங்கள் எம்ஜிஆர் தயவுசெய்து ஒப்பிடாதீங்க. எம்ஜிஆர் பண்ண அரசியலே வேறம்மா. இது வந்து பார்த்தீங்கன்னா கேலி கூத்தான அரசியல். எம்ஜிஆர் வந்து கேலி கூத்தா பண்ணவே இல்லை, சீரியஸாக பண்ணார். எம்ஜிஆர் கலைஞர் எதிர்த்து அரசியல் பண்ணால் சீரியஸாக பண்ணார் சார். ஆனால் ஒரு விஷயத்துல பயங்கர டென்ஷன் பண்ணார் சார். கவர்ச்சியா என்ன கவர்ச்சி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பாருங்க, சீமான் அவர்கள் சொன்ன வார்த்தை. சீமான் அவர்கள் மட்டும் எல்லாரும் சொன்னாங்க. சீமான் அது வந்து பார்த்தீங்கன்னா அழுத்தமாக பதிவு பண்ணார். தேர்தல் வந்து நினைவேந்தல் கூட்டம் வந்து இந்த தேர்தல் முடிஞ்சு நினைவேந்தல் கூட்டம் அதில் சொல்கிறார் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாம் கவர்ச்சியை நம்பி வாக்களிச்சிட்டிங்க நீங்கள் அப்படின்னு அவருடைய எண்ணத்தை சொல்கிறார். உண்மையாக தானே, இதில் எங்கே வந்து பொய் இருக்குது, தப்பு இருக்குது, உண்மை தானே இது. சரி, கவர்ச்சியில் வேறு எதை நம்பி வாக்களிச்சாங்க சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். என்கிட்ட இந்த கொள்கை இருக்குது, இந்த தத்துவம் இருக்குது, இந்த கோட்பாடு இருக்குது சார். அதான் அவரே ஸ்டாப் பண்ணிட்டார் சார். கவர்ச்சி அதுதான் நான் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு கஷ்டமாக இருக்குல்ல கவர்ச்சி, ஆனால் உண்மையாக அதுதான். ஒரு போலித்தனமான ஒரு அரசியல் பார்க்குறோம், அருவருப்பான போலித்தனமான அரசியல் தான் இந்த தாவேக்கு அரசியல். இதில் முதலமைச்சர் இப்படியே பண்ணாருன்னா அது வந்து பை எலெக்ஷனில் ரிசல்ட் கிடச்சிடும் சார். அவர் சொல்றாரு 6 மாசம் வரைக்கும் நாங்கள் எதுவுமே பேச மாட்டோம்னு சொல்லி 6 நாள்லயே எங்களை போட்டு தாக்குறீங்க சோஷியல் மீடியாவில் பாருங்க. 6 மாதம் என்பது நிதி சம்பந்தமான நிர்வாகத்துக்கு நீங்கள் கேட்கறது நியாயம். ஆனால் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கிறதுக்கு போலீஸ் ஃபோர்ஸ் இருக்குமா இல்லையா? அதே சமயத்தில் அடிப்படை ஜீவாதாரம் ஒன்று இருக்குல்ல, இந்த வாட்டர், குடிநீர் சப்ளை, மின்சார துண்டிப்பு, இதெல்லாம் நீங்கள் 6 மாதம் வரைக்கும் நீங்கள் கரண்ட்டை கட் பண்ணிங்கன்னு சொல்ல முடியுமாம்மா? அஜித் அவர்களோட அம்மா இறந்துருந்தாங்க. அதுக்கு வந்து எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் இரங்கல் தெரிவிச்சிருந்தாங்க. அது வந்து அதுக்கே ஒரு பேசு பொருள் ஆகுது. இது வந்து அஜித்தோட அப்பா இறக்கும்போது இந்த ஒரு விஷயம் நடக்கலை, யாருமே இரங்கல் தெரிவிக்கல, இப்போ ஏன் திடீர்னு பண்ணுறாங்க? அப்போ அஜித்தை வந்து அரசியலுக்கு இழுக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். விஜய் அரசியலுக்கு வரத்துக்கு முன்னாடியே நான் சொல்கிறேன், அதிமுகவிலிருந்து ஏன் ஜெயலலிதா அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அஜித் மீது ரொம்ப அபரிதமான வந்து ஒரு பாசம் வச்சுருந்தாங்க. பல கட்டங்களில் விஜய் மீது வந்து இவங்க நடவடிக்கை எடுத்தாங்க இல்லையா? இந்த டைம் டு லீட்னு வந்தபோது, இந்த தலைவா படம் வந்த போதெல்லாம் ஏன் நடவடிக்கை எடுத்தோன்னா, அவ்வளோ டார்ச்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து விஜய் தரப்பில் வந்து அஜித்து கொடுக்கப்பட்டது. ஏன்னா வந்து நம்பர் 1ன்னு காட்டும் போது இது எல்லாமே அவங்களுக்கு போகும். அது பல வார பத்திரிகையில் வந்து அஜித்தை பின்னுக்கு தள்ளி இந்த ப்ரொமோஷன் நடவடிக்கையெல்லாம் வந்து ஈடுபட்டது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அதனால் ஜெயலலிதா வந்து நான் சொன்னால் இவங்களை அப்பாவும் பிள்ளைய வந்து வர வச்சு காக்க வச்சது இதெல்லாம் நிறைய நடந்தது. அஜித் மீது அபரிதமான வந்து ஒரு பாசத்தை வச்சுருந்தாங்க ஜெயலலிதா. அப்போ உள்ளபடியே வந்து ஒரு கட்சிக்கு வந்து பின்னாடி வழி நடத்தக்கூடிய நபர் யார்? சுயநலம் இல்லாத ஒரு நபர் தான் வந்து வழி நடத்த முடியும். அப்படிங்கும்போது ஜெயலலிதா வந்து ஒரு பார்வை இருந்தது உண்மை. யாருன்னா அஜித் மீது வந்து கேட்டால் தனக்கு பிறகு வந்து ஒரு அரசியல் வாரிசை உருவாக்கணும்னா அது வந்து அஜித்தை வந்து கொண்டு வர முடியுமா அப்படின்னு. ஏன்னா அஜித் அவர்கள் திருமணத்தை வந்து ஆமாம் உண்மையிலேயே வந்து அஜித்தை வந்து விரும்பினாங்க. ஆனால் வந்து அஜித்துக்கு விருப்பம் இல்லைன்றது யாராவது இருந்தாங்கன்னா இப்படி ஒரு எண்ணம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அடுத்த கட்டம் போய் வந்து அதுக்கு ஸ்டெப் எடுப்பாங்க. ஆனால் வந்து அஜித் அவர்கள் அந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கவே இல்லை. ஜெயலலிதா அவர்களும் மனசில் அந்த எண்ணம் இருந்தது தவிர ஆனால் வந்து ஒரு வாரிசாக உருவாக்கி கொண்டு வரல. அஜித்துக்கு வந்து அரசியலுக்கு வரணுன்ற அந்த எண்ணம் வந்து இனி வரும் காலங்களில் வருமானது எனக்கு தெரியல. ஆனால் வந்தால் சிறப்பு. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தாயார் இறந்துட்டாங்க, தந்தை இறந்தார், இப்போ தாய் இறந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச காலம் அமைதிக்கு பிறகு கூட முடிவெடுக்கலாம். ஆனால் ஒரு சூழல் இருக்குது. தமிழ்நாடு அரசியல் வந்து ஆமாம். ஆனால் இன்னொரு வேலை ஒரு பக்கம் நடக்குதுன்னு கேட்டால், என் நண்பர், என் நண்பா, என் நண்பர், என் நண்பர், என் நண்பர், என் நண்பர் சொல்லிட்டு தாவேக்கால வந்து நெருக்கம் பாராட்டுறது தெரியுது. ஆனால் வந்து அதாவது அஜித்தோட ரசிகர்கள் யாரும் வந்து விஜய் ரசிகரோட ஜெல்லாக மாட்டாங்க. ஆனாலும் வந்து ஒரு எங்கே பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நண்பா 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 நண்பான்னு அந்த பேச்சு வந்து ஒரு பக்கம் இருக்கிறத செய்கிறோம். ஆனால் அதே சொன்னால் திமுகவில் போய் சேருவார், டிவிக்கில் போய் சேருவார், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களாம் வந்து ஒரு கட்டிக்கிறதா. இப்போ எப்படி அண்ணாமலை அரசியலுக்கு வராருன்னு ரஜினிகாந்த் ஆதரவு நீ இப்போ போடுறான் இல்லையா? அதான் டிவிக்கே சம்மந்தப்பட்டு நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றிம்மா.